கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் தேவனுக்கு பங்காளிகள். எல்லாம் சொல்லுங்க, நம்ம யாரு தேவனுக்கு? You are partners with God என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக காரியங்களிலே பங்காளிகள், பார்ட்னர்ஸ் இருக்கிறதை பார்க்கிறோம். பிசினஸ் பார்ட்னர்ஸ், தொழிலிலே பங்காளர்கள், இன்னும் பல விதத்திலே பங்காளர்களாக இருந்து செயல்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை அவருக்கு பங்காளியாக இருக்க நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திலே நம்ம பங்காளிகளாக இருப்பது மாத்திரமல்ல, பல காரியங்களிலே அவரோடு நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, எல்லா மார்க்கத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனை, கடவுளை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஆனா மனுஷனை கீழே தாழ்த்தி வைத்து மற்ற மார்க்கங்கள்லாம் சித்தரிக்கின்றன. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தேவன் சொல்றாரு, நீங்க எனக்கு பங்காளிப்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நம்ம தேவனுக்கு பங்காளி. அல்லேலூயா. We are partners with God. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அல்ல. ஆண்டவர் நம்மோடு இணைந்து அவர் செயல்பட விரும்புகிறார். அவரும் நம்மை அவருடைய சில காரியங்களிலே நாம் இணைந்திருக்க வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, நாம் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம், ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று 16ஆம் வசனம் ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு மாத்திரம் அவரோடு நாம் பங்காளிகள் அல்ல. ஆனால் 3 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு வலியுறுத்த விரும்புகிறார். அந்த காரியத்திலே நீங்க தேவனோடு பங்காளிகளா மாறணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த 3 காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, that we may partakers of his holiness, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறணுமா? அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் மாத்திரம் தான் நம்ம பார்த்து சொல்றாரு, என்ன போல நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. வேற எந்த கடவுளும் அப்படி சொல்ல முடியாது. அந்த கடவுள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமாக சித்தரிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய தேவன் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களாக மாறுங்க என்று ஆண்டவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். என்னமாக 2 பேதுரு 1:4 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேதுரு 1:4 அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகுங்கள். அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவருடைய திவ்ய சுவாபம், டிவைன் நேச்சர், அவருடைய சுவாபத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அவரை போல நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சுவாபங்களை நாம் பெற்றவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர்ப்பா, நீங்க இருக்கிற மாதிரியே இருங்க, நீங்க மனுஷன் தான் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் என்னை போல என்ன பண்ணுங்க, பரிசுத்தராயிருங்கள். Be holy because I am holy என்று ஆண்டவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். அவருடைய திவ்ய சுவாபத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அவருடைய திவ்ய சுவாபத்திலே முக்கியமான ஒன்று பரிசுத்தம் தான். அல்லேலூயா. பரிசுத்தம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவருடைய பரிசுத்தத்தை குறித்து அங்கே பாடப்படுகிறது. பரலோகத்திலே தேவதூதர்கள் சொல்கிறார்கள், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவர் முற்றிலுமாக பரிசுத்தர். வேற எந்த குணத்தை குறித்தும் வேதத்தில் இப்படி 3 முறை சொல்லி அவரை ஆராய்ப்பதாக தெரியவில்லை.
அவர் அன்புள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கமுள்ளவர் தான். ஆனா பரிசுத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே காரியத்தை தான் அங்கேயும் வாசிக்கிறோம். தூதர்கள் ஆண்டவரை அங்கே பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:11 சொல்கிறது, அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். He is majestic in holiness என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசித்தீங்கன்னா அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் நம்ம சொல்றாரு, என் பரிசுத்தத்துல கொஞ்சம் பங்கு உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களாக நீங்க மாறணும். அதுக்காக நான் என்னெல்லாம் உங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ரெடியா இருக்கிறேன். நீங்க மாறுங்க. அந்த பரிசுத்தத்தை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார், நம்மை சிலத்தில் சிட்சிக்கிறார். மகனே, மகளே, நான் உன்னை ரட்சித்தேனே, என்னை போல மாற வேண்டும் அல்லவா ரட்சித்தேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, ரோமர் 8:29 எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார் என்று சொன்னால், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. எதற்காக முன்குறித்தார்? தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் பரிசுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கர் 4:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் அசுத்தத்திற்கல்ல, நம்மை ஆண்டவர் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். God has called us to live a holy life. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த திவ்ய சுவாபம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்தம், அதை தொடர்ந்து பல காரியங்கள். அவருடைய சுவாபம் என்ன? அன்பு. அவருடைய சுவாபம் என்ன? பொறுமை. அவருடைய சுவாபம் என்ன? தாழ்மை. அவருடைய சுவாபம் என்ன? நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சாந்தம். மத்தேயு 11:28-29 வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்குள்ளவர்களா மாறணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கிறதா ரொம்ப ரெடியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்தத்துல உனக்கு ஒரு பங்கு தரம்பா, பரிசுத்தத்துல நீ பங்காளியா மாறு, என்ன போல பரிசுத்தமா பூமியில வாழ்ந்து காண்பி என்று ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறணும் அப்படின்னு நம்ம அழைக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்குள்ளவர்களா மாறணும்னு விரும்புறீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? How to partake in his holiness. அதை சிலவற்றை சொல்லிவிட்டு இன்னும் 2 பங்காளிகள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போறோம். நான் போன வாரமே சொன்னேன், பேனா பென்சில்லாம் கொண்டு வரணும். பைபிள் மாத்திரம் இல்லை, பைபிள் கண்டிப்பா கொண்டு வரணும். அப்புறம் என்ன பண்ணணும்? இல்லாட்டி 9 மணிக்கு நான் சொன்னதெல்லாம் போயிடும் மண்டையை விட்டு. அப்போ ஒரு பிரயோஜனமே உங்களுக்கு இருக்காது. என்ன கேட்டோன்னே தெரியாது. பங்காளி பங்காளின்ட்டு பவிகள் தவிர எதற்கு பங்காளினே தெரியாது உங்களுக்கு. ஆகவே நீங்க எதற்கு how to partake in his holiness, முதலாவதாக அந்த திவ்ய சுவாபத்தின் மேலே, இல்லாவிட்டால் அந்த பரிசுத்தத்தின் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை வர வேண்டும், ஒரு வாஞ்சை வரணும். ஆண்டவரே, உம்மை போல என்னை பரிசுத்தமாக மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. நிறைய பேர் ஜெபம் எப்படி இருக்குன்னா, give me Lord, give me Lord, எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். ஆனா உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, make me Lord, make me more like you, என்னை உம்மை போல மாற்றும், உம்முடைய குணங்கள் திவ்ய சுவாபங்கள் என்னில் வரட்டும் என்று அநேகர் இன்றைக்கு ஜெபிப்பதில்லை. இன்னைக்கு பிரச்சனை குடும்பத்தில் ஏன் வருதுன்னு சொன்னா, திவ்ய சுவாபம் அங்கே இல்லை, பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, ஆண்டவருடைய அன்பு அங்கே குடும்பத்திலே காணப்படாதனால்தான் அநேக பிரச்சனைகள் இன்னைக்கு வர நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாம் திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்களா மாறிட்டோம்னு சொன்னா பிரச்சனை எல்லாம் போஞ்சிரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக அந்த வாஞ்சை, நீதியின் மேல் பசி தாக இருக்கணுமா. hunger after righteousness, holiness. இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுங்க, இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணலாட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும். நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த கெட்டகுமாரன் கதையிலே நீங்க பாப்பீங்கன்னா, அவன் 2 ஜெபம் பண்றான் அப்பாட்ட, 2 கேட்கிறான். ஒன்று என்ன கேட்கிறான்? ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது. முதல்ல கேட்கிறான், give me my property அப்படிங்கிறான், தாரும் என்னுடைய ஆசீர்வாதத்தை அப்படிங்கிறான்.
எனக்கு வேண்டிய காரியத்தையும் பங்க தாரோம் அப்படிங்கிறான். ஆனா அதை ஆசீர்வாதத்தை பெற்று அது மாத்திரம் பெற்று போறதுனால அவனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள், அவனுடைய வாழ்க்கையிலே இழப்புகள், அவனுடைய வாழ்க்கையிலே துக்கமும் வருத்தமும் தான். ஆனால் மறுபடியும் தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் திரும்பியும் வரும்பொழுது ஒரு ஜெபம் பண்றான். அது என்னன்னா, ஃபாதர் மேக் மீ அப்படின்னு சொல்றான். மேக் மீ ஒன் ஆஃப் யுவர் சர்வன்ட்ஸ். உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனை போல. அவனுடைய ஜெபம் படித்தாலும் அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா மேக் மீ அப்படின்னு சொல்றான். மேக் மீ, என்னை மாற்றும், இப்படியாக என்னை மாற்றிவிடும் அப்படின்னு சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். மேக் மீ என்கிற அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அப்போ அந்த வாஞ்சை சங்கீதக்காரன் எப்படியாக ஜெபம் பண்றாரு. தாவீது 51 சங்கீதத்தில், ஆண்டவரே சுத்த இருதயத்திலே என்னை சிருஷ்டியும், ஆண்டவரே நிலைவரமான ஆவியினை உள்ளத்திலே புதுப்பியும், சுத்த இருதயம் என்னில் தாரும் ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம ஜெபத்துல என்னைக்கோ ஜெபம் பண்றோம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின ஜெபங்கள்ல ஒன்றாக சுத்தமான இருதயத்தினை தாரும் ஆண்டவரே. கிரியேட் இன் மீ a clean heart. இந்த இருதயத்திலே அசுத்தங்கள் பாவங்கள் வந்து ஒட்டிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நிலைவரமான ஆவி. நம்ம ஆவி எப்ப பார்த்தாலும் அலசடிப்பட்டுட்டே இருக்குது. விசுவாசத்துல நிலையாக இல்ல. நிலைவரமான ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், கன்சிஸ்டன்சி இல்ல. இன்னைக்கு உற்சாகமா இருக்கிறோம், நாளைக்கு சோர்ந்து போயிடுறோம். ஒரு நிலைவரமான ஆவி இன்னைக்கு இல்ல. ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க, ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கணும் ஆண்டவரே. வேவரிங்கா இருக்க கூடாது. நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு வேவரிங்கா இருக்கிறாங்க. ஒரு நாள் உற்சாக அந்நிய பாஷை, அடுத்த நாளே சோர்ந்து போயிடுறாங்க, கோபப்பட்டுறாங்க, விட்டுறலாமா அப்படின்னு இருக்கிறாங்க. பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. அப்படி இல்லை. ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், ஹல்லேலூயா. ஒரு நிலைவரமான ஆவியை என்னில் தாரும் ஆண்டவரே. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய ஜெபமா மாத்தணும். உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. அந்த ஹங்கர் நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாறணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீர உறுப்புகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. present your members of your body to God. நீங்கள் வேதத்திலே ரோமர்ல அற்புதமாக எழுதுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் பரிசுத்த வாழ்க்கையிலே நம்ம எப்படி வளர முடியும் என்பதை குறித்து அநேக காரியங்களை அவர் அங்கே எழுதுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 6:19. மைக்ல நான் வாசிக்கிறேன். மனுஷர் பேசுகிறவரமாக நான் பேசுகிறேன். அக்கிரமத்திற்கு அடிமைகளாக நீங்கள் உங்களுடைய அவயவங்களை ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அவயவங்களாக என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்கு அவயவங்களாக இந்த அவயவத்தை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன், என் கால்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய அவயவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒரு காலத்திலே இந்த அவயவங்கள் அசுத்தத்திற்காக பயன்படுத்தப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது பரிசுத்தமானதை. அதேதான் 6ஆம் அதிகாரத்திலே முந்திர வசனத்திலே அவர் சொல்றாரு. 13ஆம் வசனத்திலே அங்க சொல்லப்பட்ட உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக, ஆயுதங்களாக தேவனுக்கு போடுங்க. இந்த பாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த சிந்தையை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரத்திலே நம்ம கவனமா இருக்க வேண்டும். சரீரத்தில் நிறைய பேர் இன்னைக்கு பச்சை கொத்திட்டு அலையறான். என்னது, கையும் காலில் என்னத்தையே போட்டுக்கிட்டு. இந்த சரீரம் அதற்காக அல்ல. வேதத்திலே அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது. ஆகவே ஒரு சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, உன்னுடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்து. நீ உடுத்துகிற ஆடையினாலே தேவன் மகிமைப்படணும். மறைக்க வேண்டிய பகுதியில் என்ன பண்ணணும், மறைக்க வேண்டும். சும்மா அசுத்த காரியத்தை தூண்டக்கூடிய அளவில் நம்முடைய ஆடை அலங்காரம் இருக்கக்கூடாது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சரீரத்திலே ஆடை அலங்காரத்தின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் விசுவாசமாக அந்த சபை விசுவாசிகள் நீங்கள் உடுத்துகிற ஆடை அது மற்றவர்களை கவர்ச்சிக்கிறதாக, இச்சிக்கிற தூண்டுகிறதாக இருக்கக்கூடாது. அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வாலிப பசங்கள்லாம் தோடு ஒன்று போட்டுக்கிறாங்க.
அது எவ்வளவு தவறானது. ஒருவேளை அவருக்கு தெரியாம போட்டிருக்கலாம், அழகா இருக்கு பொன் போல போயுமா நம்ம போட்டு அலைகிறோம்னு சொல்லி. ஆனா அவருடைய பின்னணியத்தை சொல்றாங்க. ஒரு தோடு போட்டிருக்காங்கன்னா ஐ எம் மேல் ப்ராஸ்டிடியூட், ஐ எம் ரெடி ஃபார் ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அது. நான் விபச்சாரக்காரன், நான் அதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா. ஒருவேளை தெரியாம அப்படி போட்டிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அவனை பார்த்து, அவன் போட்டிருக்க ஆளை பார்த்து. அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம சரீரம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டும். இந்த சரீரத்தினாலே இந்த சரீரத்தை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19-20 வாசித்து பாருங்க. You have been bought with a price, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயவங்களும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆவியிலே மகிமைப்படுத்தினால் மாத்திரம் போதாது, சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சரீரம் பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. present the members of your body. ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனத்தில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ரோமர் 12:1-2 அங்க ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எதை? உங்கள் சரீரங்களை. எல்லாம் சொல்லுங்க, சரீரங்களை. சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சரீரம் எப்படி இருக்கிறது? என்னுடைய சிந்தை, என்னுடைய பார்வை, என்னுடைய செவி, என்னுடைய நாவு தேவன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும். பரிசுத்தத்திலே நாம் பங்காளியாக ஆண்டவருக்கு மாறணும். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும். ஹல்லேலூயா. உம்முடைய சிந்தை சாயல் என்னுடைய உள்ளத்தில் உண்டாயிருக்கணும். ஆண்டவரே, இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்கிறார். யோவான் 8:46 பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் மனசுனே அந்த பரிசுத்தத்தை கொடுத்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. உம்மை போல மாறணும் ஆண்டவரே, உம்மை போல மாறணும். மேக் மீ மோர் லைக் யூ லார்ட். உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திவ்ய சுபாவம் என்னில் உருவாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் என்னில் வரட்டும். அன்பு, தாழ்மை, பொறுமை, சாந்தம் இதெல்லாம் என்னில் உண்டாகட்டும். இரண்டாவதாக அந்த வாஞ்சி மாத்திரமல்ல, நம்முடைய சரீரங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தில் இன்னும் பங்குள்ளவர்களாக மாறணும்னா வேதத்தை தியானித்து கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார் 119 சங்கீதம் 11 வசனத்திலே, உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான். 9 வசனம். தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. எப்படி வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ முடியும்? வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். டெய்லி மெடிடேஷன், obedience to God's word. அப்படி செய்தால்தான் நாம் ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக மாற முடியும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு வாசித்து அதுக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இல்லையோ அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியாது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியிலே எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்திலே பரிசுத்தமா வாழ்வது முடியாது. ஏன்னா இந்த உலகம் அசுத்தத்திலே கிடக்கிறது. இந்த உலகம் பாவத்திலே விழுந்து கிடக்கிறது. சத்துருடைய கையிலே இன்றைக்கு உலகம் இருக்கிறது. வேதம் சொல்கிறது 1 யோவான் 5 அதிகாரம் 19 வசனம் நினைக்கிறேன். The whole world is under the sway of the enemy. சத்துருடைய பிடியிலே இன்றைக்கு உலகம் இருக்கிறது. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆகவே பொல்லாங்கனுக்குள் முழு உலகமும் கிடக்கும் பொழுது பரிசுத்தத்திலே வாழ்வது கடினம். ஆனால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆவியானவரே எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு பரிசுத்தத்தை தாங்க என்று சொல்லும் போது கர்த்தர் நமக்கு கிருபை தரார். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பவுல் 2 கொரிந்தியர் 3:18 எழுதுகிறார், ஆவியானவர் தாமே அங்கே 2 கொரிந்தியர் 3:18 அவருடைய தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். It is the Holy Spirit which who transforms our lives into the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் கலாத்தியர் 5:16 பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல live by the Spirit, walk by the Spirit, you will not gratify the desires of the flesh என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாக மாறணும்னு சொன்னா ஆவியானுடைய உதவியை தினமும் நாடணும். அல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்திருக்கணும். ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது
அது மாத்திரமல்ல, சிலத்தில் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். பரிசுத்தம் ஆண்டவர் சிட்சையின் மூலமாக நமக்கு தரார். ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு சுத்த பொண்ணா எப்படி மாறுது அப்படின்னா, புடமிடப்படும் பொழுதுதான். ஆண்டவர் சிலத்தில் நம்ம சிட்சிக்கிறார். சிட்சையின் மூலமாக பரிசுத்தத்தை தருகிறார். 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:10 நாம் ஏற்கனவே வாசித்த வசனம் தான். அங்கே இப்படியாக சொல்கிறது, நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்ம என்ன பண்றாரா, அவர் சிட்சிக்கிறார். God disciplines us that we may partake or share in his holiness. Share in his holiness. அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்களா மாற, நம்ம வழி தப்பி போகும் பொழுது ஆண்டவர் அப்படியே கொக்கி போட்டு இழுப்பாரு. ரொம்ப முரட்டாட்டம் பண்ணா கொஞ்சம் கொட்டுவாரு. ஆண்டவர் எப்படியாவது நம்ம பிடிச்சி என்ன பண்ணுவாரு, இழுத்துட்டு வர்றதுக்கு சில முயற்சிகளை பண்ணுவார். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவரே நான் எங்க தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. சில குறைகள் நம்முடைய சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, சில காரியங்கள் சிக்ஷைகள் வரும் பொழுது நம்ம உடனே ஆண்டவருடைய சரண்டர் ஆயிரணும். இப்போ இந்த குறிப்பை நான் சப்மிட் டு த டீலிங்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அந்த டீலிங்ஸ்க்கு நம்ம அப்படியே அர்ப்பணிச்சிடணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், ஏன் இது எனக்கு நடக்குன்னு தெரியல, என்ற குறைவு இருந்தால் என்னை மன்னித்து என்னை சீர்படுத்தி விடும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல வருவீங்கன்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் சில காரியங்கள் எது கொடுக்குறாருன்னா நம்முடைய அட்டென்ஷனை எடுக்கிறது தான். நீ அப்படியே போயிட்டே இருப்பீங்க சத்தம் கேட்காம. திடீர்னு ஆண்டவர் ஒரு பிரச்சனையை கொடுத்து அவருடைய பிரச்சனை கொடுக்குற ஒரு மெகாஃபோன் மாதிரி, ஏய் கவனமாரு அப்படின்னு ஆண்டவர் பிடிச்சி இழுப்பாரு. இல்லாட்டே நீங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்கள் மூலமாக நம்ம இழுப்பார், சில சிக்ஷைகளை கொடுப்பார். அது எதுக்குன்னா நம்மை சீர்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. நம்மை அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக மாற்றும்படியாக. அது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாக மாறணும்னா 1 யோவான் 1:7 அவருடைய பரிசுத்தமாக்குகிற இரத்தத்தின் மேல் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Have faith in the cleansing blood of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுத்திகரிக்கிற இரத்தம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. முடியும். எத்தனை பேர் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக மாறணும் விரும்புறீங்க? இயேசுவின் பரிசுத்தம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. என்னுடைய முழு சரீரத்திலும் பரிசுத்தம் வேணும். என்னுடைய ஆவியிலே பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிறது, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தும் முற்றிலும் பரிசுத்தமாக குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் ஆவி. 2 கொரிந்தியர் 7:1 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆவியில் இருக்கிற அசுசிகள், சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் நீங்கி போக வேண்டும். பாவத்தை தள்ளிவிட வேண்டும். என்ன செய்யணுமா? பாவத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம் இருக்குது. சும்மா பாவத்தை ஜெயிச்சிட முடியாது. அங்கே 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணுமா? சில பாவங்க அப்படியே நெருங்கிட்டே வரும், விட்டுறாது, தொடர்ந்துட்டே வரும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே இந்த பாவத்தை தள்ளி விடுகிறேன், உதறி தள்ளி விடுகிறேன், அப்படி தள்ளி விடணும். இல்லாட்டி என்ன பண்ணும், வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த 4 வசனம் நினைக்கிறேன் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தமே போனாலும் பரவாயில்ல, பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. பாவம் செய்ய மாட்டேன். எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, என் ரத்தம் சிந்தப்பட்டாலும் பரவாயில்ல, பாவம் மாத்திரம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியிலே எனக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்தத்திலே பங்கு, எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தத்திலே பங்கு. நிறைய பேர் அதில் பங்கு நம்ம கேட்க மாட்டோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவனா மாறும். I want to share in your holiness, partake of your holiness. ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மை எதிலே பங்குள்ளவர்களாக இருக்க அழைக்கிறார் என்று சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமானதுதான். என்ன கேட்கிறாருன்னா 1 பேதுரு 4:13 வாசிங்க. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எதுக்கு? எல்லாம் சொல்லுங்க, எதுக்கு பங்காளியா மாறணுமா? பாடுகளுக்கு பங்காளியா மாறணுமா? ஒரு வேலை சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் இயேசு ஏத்துக்கிட்டேன், ஏதாவது நல்ல சுகம் தருவார், ஆசீர்வாதம் தருவார், என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார்னு வந்தா பாடுகளுக்கு அவரோடு கூட பாடுபட்டோம்னா அவரோட ஆளுகை செய்வோம். ஆளுகை வேணுமா? எத்தனை பேருக்கு ஆளுகை வேணும்? ஆளுகை செய்யணும். ஐயா எல்லாம் கைத்துக்குறீங்க, அல்லேலூயா, சோத்திரம். ஆனா அவரோடு கூட என்ன செய்யணுமா? என்ன வசனம் இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 1:29 வாசித்தா, பிலிப்பியர் 1:29 அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா,
அங்கே போட்டிருக்கு, கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் என்ன பட்டிருக்கு? உங்களுக்கு gift கொடுத்திருக்காருயா பாட. என்ன செய்றாரு? பாடுபடுவதற்கும் உங்களுக்கு என்ன பண்றது? அருளப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல it has been granted to you. என்ன பண்ணிருக்கிறது? உங்களுக்கு ஆண்டு அருளி இருக்கிறாரு. ஓ, உனக்கு 2 பாட்டு வச்சுக்க, உனக்கு 1 பாட்டு வச்சுக்க, அப்படி என்ன பண்ணிருக்காரா? அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு, நோக்கம் இருக்கு. பாடுகள் தான் நம்மை சீர்படுத்துகிறது, பாடுகள் தான் நம்மை பூர்ணப்படுத்துகிறது, பாடுகள் நம்மை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக அது மாற்றுகிறது. அநேக நேரத்தில் நம்ம பாடு வரும்போது சோர்ந்து போய் விடுகிறோம். 2 தீமோத்தேயு 2:12 தான் சொன்ன வசனம் இருக்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையில நாம் பங்குள்ளவர்களாக மாறணும். அதை கடைசி நான் சொல்றேன். அப்படின்னு சொன்னா ரோமர் 8:17 படி நாம் அவருடைய பாடுகளிலும் பங்கு பெற வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு மாதிரி வச்சுட்டு போனார், அப்படிதானே? ஆனால் 1 பேதுரு 2:21 உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்கிற வசனம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறன்னா, பரிசுத்தத்திலே மாதிரியை வைத்துட்டு போனார், பொறுமையிலே இது அப்படி மாட்டதில்ல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை. அப்போ எப்படி பாடுபடணும், பாடுபடும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்திற்கு ஆண்டவர் நமக்கு மாதிரியா இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே 3 விதமான பாடுகளை குறித்து பேதுரு அங்க எழுதுகிறார். நீங்க 1 பேதுருல வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாருன்னா, பொதுவான பாடுகள் இருக்கிறது. எல்லாருக்கும் பாடு இந்த உலகத்துல வருது, அப்படிதானே? வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் என்ன வருது இந்த உலகத்துல? சளி பிடிக்காத ஆளே இருக்குதா? காய்ச்சல் வராத ஆளே இருக்குதா? அதெல்லாம் நல்ல சைன். நான் காய்ச்சல் வந்து பிரச்சனை இருக்குது போட்டு அப்படின்னு. அப்ப எல்லாத்துக்கும் சில பாடுகள். ஆகவேதான் யோபு சொல்றாரு, ஸ்திரீ இடத்துல பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் மிகுந்தவனமாய். ஸ்திரீ இடத்துல பிறந்தாலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு. எல்லாருமே ஸ்திரீ இடத்துல தான் பிறந்திருக்கோம். இயேசு கூட ஸ்திரீ இடத்துல தான் பிறந்தார். பாருங்க, பிரச்சனை என்ன உண்டு அங்கே உண்டு. வாழ்நாள் குறுகினவன், பாடுகள் நிறைந்தவன், அது காமன் எல்லாருக்கும். அவன் இயேசுவை ஏற்றிட்டாலும் சரி, ஏற்றிட்டாலும் சரி, அது காமன் சஃபரிங். ரெண்டாவது கார்னல் சஃபரிங். கார்னல் சஃபரிங்னா கான்சிக்வென்ஷியல் சஃபரிங். நம்ம செஞ்ச தப்புக்கு சில நேரத்தில் தண்டனை அனுபவிப்போம். அங்கே பேதுரு எழுதுறாரு பாருங்க, 1 பேதுருல நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:15 வாசித்தீங்கன்னா, அங்கே ஒருவன் திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறவனாயாவது, அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போறது, திருடிக்கிட்டு மாட்டிக்கிட்டு பிரச்சனையில மாட்டுறது, பொல்லாங்கு செய்து அந்நிய காரியங்களை தலையிட்டு உங்களுக்கு இல்லாத பிரச்சனையில போய் மூக்க நுழைச்சு தலையில என்ன பிரச்சனைய வாங்கிட்டு அப்படி படாத. இதெல்லாம் நீங்க இப்படிப்பட்ட பாடுகள் இல்லை. கார்னல் மாம்சத்தின்படி நடக்கிற நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள். கான்சிக்வென்ஷியல், வாட் யூ சோ யூ ரீப். நம்ம வாழ்க்கையில எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இது சில காரியங்கள். ஆனால் அங்கே பேதுரு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தமாக பாடு வருது. திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டியன் சஃபரிங். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில காரியத்தை நம்ம செய்ய முடியாது, தாங்கிட்டு தான் இருக்கணும். சில காரியங்களை நம்ம சகிக்க வேண்டி இருக்கும். சில காரியங்களை நம்ம செய்வதனாலே, கர்த்தருக்காக நிற்பதனாலே சில இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும். வேலைகள் போகலாம், பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படலாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நிந்தைகள், அவமானப்படலாம். பாடுகள். ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பாடுபட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரமெல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம பாடு வருமா வராதா? பாருங்க, சஃபரிங்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பாடுகளை சுவிசேஷத்தை நிமித்தமாக, இயேசுவுக்காக வாழ்வது நிமித்தமாக சில நேரத்தில் பாடுகள் உண்டு. அந்த பாடு நீங்க அதுல பங்கு பெறணும்னு கர்த்தர் அழைக்கிறார் உங்களை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுல சகிக்க நம்ம ஆயத்தமா இல்லை. ஆண்டவருடைய பாருங்க, சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். 1 பேதுருக்கு வாங்க, 1 அதிகாரம் 6ஆம் வசனத்துல 3 காரியம் போட்டிருக்கு. பாடுகளை குறித்த ஒரு சின்ன காரியம் அங்க போட்டிருக்கு. என்னன்னா, சஃபரிங் இஸ் நெசசரி. பாடுகள் வாழ்க்கையிலே அவசியம். அவசியமானதால் அண்டர்லைன் பண்ணுங்க. அதை பாடுகள் வாழ்க்கையில் என்னது? அவசியம்.
ஏன்னா நம்ம சுத்திகரிப்பதற்கு. அதான் யோபு சொல்றாரு 23:10, அவர் என்னை சோதித்த பின் முடிங்க, அவரை சோதித்த பின், அதான் புடமிட்ட பின், இந்த பாடுகளுக்குள்ளாக நான் போயிட்டு வந்த பின் எப்படி இருப்பேன்? எத்தனை பேர் சுத்த பொண்ணா மாறணும் விரும்புறீங்க? ஓகே, நிறைய பாடு இந்த மாசத்துல உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. சுத்த பொண்ணா மாறணும்னா என்ன பண்ணணும்? இல்லாட்டி நீங்க என்ன பண்ணா இருப்பீங்க? என்ன பண்ணா இருப்பீங்க? சுத்தம் இல்லாத அழுக்கான பொண்ணாதான் இருப்பீங்க. பொண்ணு இருக்கு, ஆனா களிம்புலாம் என்ன பண்ணணும்? நீக்கப்படணும். நெசசரி சஃபரிங்ஸ் ஆர் நெசசரி, அவசியமானதால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னெவிட்டபிள். இந்த உலகத்திலே உங்களுக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் அப்படி சொன்னாரா? உண்டுப்பா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16:33. அப்ப அவசியம். ரெண்டாவது இது ரொம்ப கொஞ்சம் ஆறுதல். அது என்னன்னா, அடுத்து என்ன போட்டிருக்குன்னா கொஞ்ச காலம். எல்லாம் சொல்லுங்க. 1 பேதுரு 1:6 என்ன போட்டிருக்கு? கொஞ்ச காலம். எல்லாம் சொல்லுங்க. ஆனா ஆண்டவருக்கு கொஞ்ச காலம். ஒரு வருஷம் 1000, ஒரு நாள் 1000 வருஷம் போல 1000 வருஷம். அப்ப கொஞ்ச காலம்னா நமக்கு தெரியாது. உங்களுக்கு கொஞ்ச காலம் பிரதர் அப்படின்னா உங்க ஆண்டவர் பார்வையில உங்க வாழ்க்கையில அது ஒரு 5 மாசமா இருக்கலாம், இல்ல சிலருக்கு 2 மாசமா இருக்கலாம், சிலருக்கு கொஞ்ச காலங்கிறது 10 வருஷமா இருக்கலாம். பயந்துடாதுங்க. ஆனா கொஞ்ச காலம் தான் ஆண்டவருடைய பார்வையில் என்னது? அது கொஞ்ச காலம். நல்லா சொல்லுங்க, கொஞ்ச காலம். லிட்டில் வைல். ஆண்டவர் சொல்ற பாருங்க, கொஞ்ச காலம் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தை அந்த உலகத்துல வருது அப்படின்னா அந்த வேதனை தாய் பட்டவன தான் என்ன பண்ணுது? வருது. ஆனா அந்த தாய் எவ்வளவு வேலைப்படுறாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம், ஒரு 1 ஹவர்ல பெயின்ல கஷ்டப்பட்டு பிள்ளை பிறந்துடும். சில நேரத்துல 4 மணி நேரம் ஆகும். சில நேரத்துல 12 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? அந்த லேபர் பெயின்ல துடிப்பாங்க. 12 மணி நேரம் அது போராடிட்டு இருப்பாங்க. சிலர் அரை மணி நேரத்துல வேதனைப்பட்டு பிள்ளை பிறந்துடும். அப்போ பிள்ளை பிறந்தோன்னு அந்த வேதனை எல்லாம் என்ன பண்ணிருது? எப்பா நான் 12 மணி நேரம் வேதனைப்பட்டேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. குழந்தை பிறந்துருச்சு, சந்தோஷம் கொண்டாடு, சாக்லேட் வாங்கு, ட்ரீட் வை. அந்த வேதனை எல்லாம் என்ன போயிருது? சொல்லுங்க. அப்ப கொஞ்ச காலம். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச காலம். இந்த பெயின் இருக்கு. some blessings are going to come. நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு முன்பாக சில பிரச்சனைகள். suffering is for a short while. இங்க மாத்திரம் இல்ல, 5ஆம் அதிகாரத்தில் முடிக்கும் போது தான் சொல்றாரு. 1 பேதுரு 5:10 வாசிங்க. 1:6 மாத்திரம் இல்ல, 5:10 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற ஹல்லேலூயா உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை நிலை நிறுத்துறார். ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக. ஆகவேதான் யாக்கோபு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை முதிர்ச்சிக்குள்ளாக அது கொண்டு செல்கிறது. ஓகே, பாருங்க, ஷார்ட் வைல் சஃபரிங் இஸ் நெசசரி, அவசியம் போட்டிருக்கு, கொஞ்சம் காலம் போட்டிருக்கு. அப்புறம் அதே 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? எல்லாம் சொல்லுங்க, பலவிதமான. அப்ப பலவிதமான சோதனைகள் இருக்கா உலகத்துல, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குதான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 2:18 அவர் என்ன பண்ண? சகல விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். அப்ப பல விதத்திலே நமக்கு பிரச்சனைகள், சோதனைகள். இங்க எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 250 பேர்கிட்ட இருக்கணும் வைங்க. அவன் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு சரீரத்தில் இருக்கும், சரீரத்திலே சிலருக்கு கண்ணில் இருக்கும், மூக்கில் இருக்கும், தொண்டையில் இருக்கும், வயிற்றுல இருக்கும், சிலருக்கு குடும்பத்தில் இருக்கும், சிலருக்கு பொருளாதாரத்தில் இருக்கும், சிலருக்கு பிள்ளைகள் மூலமா ஏதோ பல விதத்தில் பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக. நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுங்கன்னா, இதெல்லாம் பலவிதமான இருக்குது. சஃபரிங்ஸ் ஆர் வேரிட், பட் எல்லாம் சஃபரிங்ஸ் ஆர் பர்பஸ்ஃபுல். எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக. every suffering that God allows in your life is for a purpose. ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக தான் செய்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம எதையும் நம்ம வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் நிச்சயமாகவே உண்டு, நிச்சயமாகவே அதுல இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில எல்லாம் அப்படியே லெகுவா போயிட்டு இருக்குன்னா ஏதோ பிரச்சனை. மலையில ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும், அப்படிதானே?
பள்ளத்தாக்குல போனா ஸ்வைன்னு அப்படி போயிடும். அப்படி இறக்கத்துல போனா நீங்க கியரே போட வேண்டாம். அடுத்தானே என்னது நியூட்ரல்ல வச்சாலே அது பாட்டுக்கு போயிடும் அப்படி. ஆனா மேல ஏறணும் என்ன பண்ணும்? கொஞ்சம் முயற்சி போடணும், கஷ்டங்கள் வரும். அப்போ உங்க வாழ்க்கையை ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா எங்கேயோ டேஞ்சர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மேல கொஞ்சம் கஷ்டத்துக்கு நீங்க சரியா தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு லட்சம் போகலாம். ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார் பாருங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நம்ம பாடுபடும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2 வசனம் அதுக்கு ஆதாரமா நான் சொல்ல முடியும். தங்கீதக்காரனாகி தாவீது தன் வாழ்க்கையின் அனுபவத்தை எப்படியா சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். when I go through valleys, என் வாழ்க்கையில பள்ளத்தாக்குகளை நான் போகும் பொழுது ஒன்னு அறிஞ்சிருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. He is not only the God of mountain, he is also God of valleys. ஆண்டவர் பள்ளத்தாக்கில் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. 43 அதிகாரம் ஏசாயாவில் 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நீ தண்ணீரிலே கடக்கும் பொழுது நான் உன்னோடு. பாருங்க, தண்ணீர், நெருப்பு, பள்ளத்தாக்கு இதெல்லாம் பாடுகள், வேதனைகளுக்கு அது அடையாளமா இருக்குது. தண்ணீர், பள்ளத்தாக்குகள், அதான் சொல்றாரு தாவீது சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதத்தில், நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறேன். இன்னைக்கு நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குள்ள போலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை வச்சிருக்கிறாரு, ஒரு நீரூற்றின் அனுபவத்தை வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, God is with us. பிரச்சனையில கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீ தண்ணீரிலே கடக்கும் பொழுது சொல்லுங்க, நீ தான் தனியா போப்பா அப்படின்னு இல்லை, உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணியை கடக்கும் போது கர்த்தரும் தண்ணியை கடந்துட்டு வராராம் கூட. நீ பள்ளத்தாக்குல போகும்போது கர்த்தரும் பள்ளத்தாக்குல கூட வராரா. அப்போ ஆண்டவர் சில வேலைகள் நம்மை நடத்தி செல்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்ம என்ன செய்யுமா, நம்மை தேற்றும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையிலே பற்றாது, ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. நம்ம ஆண்டவர் உள்ள கடந்து செய்கிறாரு, ஆனால் அதனால் பாதிப்பு இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அப்போ அதை நம்ம நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க, எதுக்கு பர்பஸ் என்னன்னா suffering produces character. இந்த பாடுகள் நம்மை சீர்படுத்துகிறது, குணமுள்ளவர்களாக மாற்றுகிறது. நீங்க வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் இப்படியாக சொல்கிறது, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். Suffering produces character. இந்த பாடுகள் நமக்குள்ளாக என்ன பண்ணுதுன்னா, நம்மை முதிர்ச்சி அடைய செய்கிறது. இரண்டாவதாக பாருங்க, இந்த பாடுகள் நமக்கு அவசியம். ஒருவர் இப்படியாக சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருந்துச்சு, ஒரு கேத்தலிக் ஃபாதர் நினைக்கிற எழுதி அவர் சொன்ன வார்த்தையாக அது என்ன எழுதப்பட்டதுன்னா, உளி வரும் முன்னே வலி என அழுதால் சிலை ஆவது எப்படி? எப்படி? உளி வரும் முன்னே வலி என்று அழுதால், உளியை வச்சுதான் என்ன பண்ணுவார், செதுக்கிதான் ஒரு சிலை என்ன பண்ணுவாரு, அந்த சிற்பி உருவாக்குவார். அந்த உளி வரும்போதே ஐயோ வலிக்குது, நீ சிலையாவே என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. நீ ஆண்டவருடைய அந்த சாயலுக்குள்ளாக வர முடியாது. ஆண்டவர் நீ விரும்புகிற அந்த ரூபத்துக்குள்ளாக நம்மை ஆண்டவர் கொண்டு வர முடியாது. அப்ப உளி வரும் முன்னே வலியென அழுதால், சொல்லுங்க பிரதர், சிலையாவது எப்படி? கர்த்தர் நம்மை ஒரு தம்முடைய சாயலாக ரூபமாக உருவாக்குறன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில உளிகள் அவசியம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, suffering produces empathy. அதாவது நம்ம பாடல்களுக்கு போகும்போது தான் மற்றவருடைய காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். பவுல் அருமையா எழுதுறாரு பாருங்க, 2 கொரிந்தியர் வீட்டில் போய் அந்த முழு அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆறுதல்ங்கிற வார்த்தை முதல் 7 வசனத்துல 10 முறை வருது. ஆண்டவர் என்ன செய்யறாரா, ஆறுதல் படுத்துறாராம். நம்ம உபத்திரவத்தில் அவரே ஆறுதல் படுத்துறார். ஏன்னா நீங்க போய் 4 பேருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு. அல்லேலூயா.
அந்த கஷ்டம் வந்தாதான் நீங்க 4 பேருக்கு என்ன பண்ண முடியும். எனக்கும் இப்படி வந்துச்சு ப்ரோ, இப்படி ஆண்டவர் நடத்தினாரு, இந்த இப்படி செஞ்சாரு. சிலருக்கு வியாதி வந்திருக்கும், அவங்களுக்கு இந்த இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. என்னது, இந்த டாக்டரை பாருங்க. சிலர் கஷ்டப்படுவாங்க, சிலர் கிட்னி ப்ராப்ளமா இருக்கலாம், வீசிங் ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த டாக்டர் பாருங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஏன்னா அவங்களுக்கு சுகமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த காரியத்தில் ஜெயம் கிடைச்சிருக்கும். அவங்க பாருங்க 4 பேருக்கு என்ன பண்றோம், போய் சொல்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில பாடுகள் ரொம்ப கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துறாராம். எதுக்காகன்னு சொன்னா பாருங்க, கிறிஸ்துவிடத்திலே கிறிஸ்துவனுடைய பாடுகள், யார் பாடுகளா, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் எங்களுக்கு பெறுகிறது. காரணம் என்னன்னா, அங்க ஒரு வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணணும். என்ன வார்த்தைன்னு சொன்னா, அங்கே போட்டிருக்குது, நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, ஆறுதல் செய்ய கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களா மாற்றுறாராம், தகுதி உள்ளவர்களா மாற்றுறாராம். உங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை 1000 பேருக்கு உங்க மூலமாக அது நன்மையாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக, அதாங்க காரணம். that we will be able qualified to comfort many people. நம்ம அநேகருக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி கர்த்தர் நமக்கு இந்த பாதையில நடத்துகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே இல்லாமல் ஈஸ்டர் இல்லை. அது பவுல் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பாடுகளின் ஐக்கியத்தையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் சொல்றாரு. பாடுகளில் நீங்க ஐக்கியப்படலாட்டா உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க ருசிக்க முடியாது. பிலிப்பியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகள் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்முள்ளமாக விளங்கப்படுகிறார். நீங்க உங்க வாழ்க்கையிலே பாடுகளே வேண்டாம் என்று சொன்னா வல்லமையை நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை பாருங்க. சொல்றாரு, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம கேட்கறது அது மாத்திரம் பிடிச்சிக்கும். உயிர்த்தெழுதலின் வல்லமை வேணும் ஆண்டவரே. ஆனா பாடுகளின் ஐக்கியத்துக்கு போகும்போது தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டாகிறது. பவுல் சொல்றாரு, 12 வசனத்தை குறிச்சிங்க, 2 கொரிந்தியர் 4:10 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4:10 அவருடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுது நாங்கள் சுமந்து திரிகிறோம். இயேசுவுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கணும்னா அவருடைய மரணத்திலும் நம் பங்குள்ளவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, 12:10 2 கொரிந்தியர் 12:10 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12:10 கிறிஸ்துவின் வல்லமைங்கிற வார்த்தை இருக்குது. பலவீனங்களிலே நிந்தைகளிலே நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் எத்தனாவது வசனம், 2 கொரிந்தியர் 12 10 வசனத்தை வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின், அந்த வசனம் இல்ல 9 வசனம், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். நெருக்கங்களை, துன்பங்களை, இடுக்கங்களை நான் பிரியப்படுகிறேன் சொல்றார். கடைசியாக நேரம் இல்ல, இன்னொரு காரியம் சொல்ல. அப்ப பாடுகளிலே பங்காளி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பாடுகள்ல கர்த்தர் நமக்காக பாடு செய்தார் சொல்றாரு. நீங்களும் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடு சகிக்க ஆயத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் இயேசுவுக்காக, இயேசுவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், சத்தியத்திற்காக, நீதிக்காக, நம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பாடுகளை சகிக்க ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்திலே பங்காளிகளா மாறுங்கன்னு சொல்றாரு, பாடுகளில பங்காளிகளாக மாறுங்கன்னு சொல்றாரு. இந்த உலகத்திலே தேவனுக்காக சாதனை படைத்த அத்தனை பேரும் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக சென்றவர்கள் தான். ஆண்டவருக்காக சரித்திரங்களை படைத்த அத்தனை பேரும் பல தியாகங்களை கிறிஸ்துவுக்காக செய்திருக்கிறார்கள். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை அழைப்பது என்ன சொன்னா, அவருடைய பணியிலே நம்மை பங்காளர்களாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பணியிலே, பரமனுடைய பணியிலே, சுவிசேஷ பணியிலே 1 கொரிந்தியர் 9:23 வசனத்திலே பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்திலே நான் உடன் பங்காளியாகும்படி இது நிமித்தம் இப்படி செய்கிறேன். சுவிசேஷத்திலே பங்காளி, சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே, ஆண்டவருடைய வேலையிலே ஆண்டவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சுவிசேஷம் பரவுவதற்காக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரோடு கை கோர்த்து நாமும் சுவிசேஷ பணியிலே அவருக்கு பங்காளர்களாக மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 கொரிந்தியர் 6:1 பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6:1 அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்,
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு அங்கே உடன் வேலையாட்கள் அல்ல, அவருடையங்கிற வார்த்தை சேர்த்துக்கலாம், அவருடைய உடன் வேலையாட்களாகிய காட்ஸ் ஃபெலோ வொர்க்கர்ஸ். நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம், நாங்கள் உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், அவரோட பார்ட்னர் இருக்கிறோம். எதுக்குன்னு சொன்னா, முந்தின வசனங்களில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வதற்காக. அல்லேலூயா. ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிற அந்த ஊழியத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ஆகவே சுவிசேஷ பணியிலே பங்காளர்களாக நீங்க மாறணும். ஒரு வேளை சொல்ல பார்க்கலாம். சுவிசேஷ பணியிலே தேவனோடு பங்காளிகள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மார்க் எடுங்க, மார்க் 16 அதிகாரம் 15 வசனத்துல, மார்க் 16:15 வசனம் எப்படியா சொல்கிறது? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கியுங்கள். ஆண்டவருடைய வேலையை செய்யுங்கள், சுவிசேஷ வேலையை செய்யுங்கள். அங்க 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க போங்கன்னு சொன்னாரு. 20 வசனத்தில் அவங்க புறப்பட்டு போனார்களாம், எங்கும் பிரசங்கம் பண்ணினாங்களாம். அடுத்த போட்டுக்கு பாருங்க, கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து. ஹல்லேலூயா. the Lord worked with them. நீங்க அவரோடு சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களோடு சேர்ந்துக்குவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு சேர்ந்து அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே வசனத்தை என்ன பண்ணாரு? உறுதிப்படுத்தினார், சேர்ந்து செயல்பட்டார். பாருங்க, ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்து. நம்ம ஆண்டவர் என்னைக்குமே தனியா போய் செய்யுங்கன்னு சொல்லல. நீங்க போங்க, நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறாரு. அப்போ சுவிசேஷத்துடைய வல்லமை நம்ம எப்போ பார்க்க முடியும்னா, நீங்க போனா கர்த்தர் உங்களோடு இருந்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க போய் சொன்னா கர்த்தர் உங்கள் வாயில் மூலமாக பேசுவார். நீங்க போய் சொன்னா கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்வார். நம்ம போறதில்ல, சொல்றதில்ல. ஆண்டவருடைய சுவிசேஷ பணியிலே, இந்த பரமனுடைய பணியிலே, இந்த தேவராஜ்யத்தின் பணியிலே இன்னைக்கு பங்காளிகள் தேவை. இன்னைக்கு மற்ற காரியத்தெல்லாம் பங்காளியா இருக்க விரும்புறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, சுவிசேஷ வேலை என்னோடு சேர்ந்து செயல்படு. அவருடைய இதே துடிப்பெல்லாம் ஆத்துமாக்கள் தான். ஹல்லேலூயா. அவருடைய இதே துடிப்பெல்லாம் ஆத்துமாக்கள் தான். அவருடைய காரியத்தில் நீங்க ஈடுபட்டா உங்க காரியத்தில் அவர் ஈடுபடுவார், உங்க காரியத்தில் அவர் கிரியை செய்வார், உங்களுக்காக அவர் செயல்படுவார். எப்படி இந்த பரமன் பங்கில் பங்கு பெற முடியும்? சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புறேன். முதலாவதாக நீங்க ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. by praying for salvation of sinners. ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சிங்க என்று பாரப்பட்டு ஜெபிக்கணும். திருச்சியை ரட்சிங்க ஆண்டவரே, எங்களுடைய வட்டாரத்தை ரட்சிங்க, தெருவில் இருக்கிற மக்களை ரட்சிங்க, எங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்களை ரட்சிங்க, தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற மக்களை ரட்சிங்க என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தை சந்திப்பதற்கு ஏராளமான ஊழியர்களை கர்த்தர் எழுப்புங்க, ஆண்டவரே ஆட்களை அனுப்புங்க என்றெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 4 வசனம், மத்தேயு 9 அதிகாரம் 37-38 வசனங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சந்திக்கப்படுவதற்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை அறுவடை நாயகனை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அறுவடைக்கு எஜமானனாகிய தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெபிப்பதன் மூலமாக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதன் மூலமாக அந்த பணியிலே நாம் பங்குள்ளவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக சுவிசேஷ பணியை நீங்கள் செய்யணும், சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். ஆண்டவருக்காக இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கும் பொழுது, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே சுவிசேஷ ஊழியம் அங்க வந்திருக்கிற எல்லாரும் செய்யணும். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தில் நீங்க பங்குள்ளவர்களாக மாறணும். தனிப்பட்ட விதத்தில் பர்சனல் இவாஞ்சலிசம். இன்னைக்கு ஆண்டவர் இன்டர்நெட் மூலமாக நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு சத்தியத்தை நீங்கள் சொல்ல முடியும், நேரடியாக முடியாவிட்டாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சொல்ல முடியும், சத்திய வார்த்தைகளை நீங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். எதுக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப், எதுக்காக உங்களுக்கு போன்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? சும்மா கண்ட காரியத்தை பார்ப்பதற்கல்ல, அந்த டிஜிட்டல் இவாஞ்சலிசத்தை நீங்க பண்ணலாம், சுவிசேஷ பணிகளை நீங்க ஈடுபடலாம். டெய்லி உங்களுக்கு ஒரு வசனம் அனுப்புறோம், ஸ்டேட்டஸ்ல வைங்கன்னு சொல்றோம், ஒரு 10 பேர் தான் அதிகபட்சமா டெய்லி வைக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் அதை டிலீட்டே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போ இயேசுவே நாமத்திலே அப்படின்னு அதை பாருங்க. இங்க வந்திருக்க சிலர், அங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் வைப்பாங்க, சர்ச்சில் போற எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து 2 பேரா வரட்டியா அப்படின்னு தான். ஆகவே என்ன பண்ணணும், எதுக்கு 4 பேர் 2 வசனத்திலே ஒரு 50 பேர் பார்க்கறாங்கன்னா 2 பேருக்கா அந்த வசனம் பேசும். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தூக்கி அந்த ஸ்டேட்டஸ்ல போட வேண்டியதுதான்.
அதை செய்யற நிறைய பேருக்கு இல்லை, அதுக்கே நமக்கு வலிக்குது நிறைய பேருக்கு. அதை செய்யறதுக்கே நமக்கு முயற்சி எடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. பாருங்க, சுவிசேஷ பணி எதுக்கு? ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தைகளை ஜபிக்கும் போது சில வார்த்தைகளை சொல்லுவாரு. அதை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் மூலமாக சிலருக்கு ஷேர் பண்ணலாம். அது ஆறுதலா இருக்கும், அவங்களுக்கு பலப்படுத்தும். அவங்களுக்கு ஹல்லேலூயா. அநேகர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வசனம் இந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தியது, பலப்படுத்தியது, சோர்ந்து போயிருந்தேன். பாருங்க, ஆகவே ஊழியம் பண்ணுங்க, ஏதாவது ஊழியம் பண்ணுங்க, அட்டூழியம் பண்ணாதுங்க. நிறைய பேர் என்ன பண்றா? ஊழியம். சில கேட்டா என்னையா பண்ற ஊழியம்? அட்டூழியம் பண்ண, ஊழியத்தை பண்ணு. ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஊழியம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்த பாரத்தை சொல்ற. ஹல்லேலூயா. ஏதாவது என்ன பண்ணுங்க? பண்ணுங்க. எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டவர் தராரு. நேற்று அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து நான் பல முறை வாசிச்சிருக்கிறேன். மறுபடியும் அவரை வாழ்க்கையை குறித்து கேட்கணும், பேசணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி எனக்கு இருந்துச்சு. 1813 வருஷத்துல ஸ்காட்லாந்து தேசத்துல டேவிட் லிவிங்ஸ்டன் பிறந்தார். டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர். 27 வயசுல 1840 ஆண்டவர் கொடுத்த பாரம், ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டும். ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, காட்டு மிராண்டிகள் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரத்தோடு அவருடைய மனைவியை திருமணம் செய்து அவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் மனைவியால் அங்கே இருக்க முடியல. பிள்ளை பிறந்தது. அவர்கள் சொன்னார்கள், என்னால் இந்த இடத்துல தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டால மனைவி அனுப்பிவிட்டார். நீ அங்கிருந்து எனக்காக ஜெபம் பண்ணு, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். பாரப்பட்டு அவர் ஊழியம் செய்தார். 5 வருஷம் மனைவியை பிரிந்துங்க ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் கடிதத்தில் தொடர்பு கொண்டுட்டே இருப்பார். ஆனால் ஒரு கடிதம் போய் ஆப்பிரிக்கால இருந்து எங்க போனோம்? கப்பல்ல போனா சில மாதங்கள் ஆகும். அங்கிருந்து பதில் வரணும்னா சில மாதங்கள் ஆகும். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை தான் 5 வருஷம் செய்துட்டு இருந்தார். ஒரு 5 வருடம் கழித்து மனைவியை பார்க்க போனார். மனைவியை பார்க்கும் பொழுது நேரா பார்க்கிறாரு, மனைவிக்கு இது என் புருஷன் அடையாளமே தெரியல. உங்களுக்கு அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே அவர் நடந்து திரிந்து செய்த ஊழியத்தை நிமித்தமாக அவருடைய முக சாயலே மாறிவிட்டது. பலமுறை அவரை மிருகங்கள் தாக்கியதனாலே, ஒருமுறை சிங்கம் தாக்கியதனாலே அவருடைய தோள்பட்டை கீழே அது இடம் பெயர்ந்தே போய்விட்டதாம். ஆகவே அவருடைய பார்க்கவே அவரை என் புருஷனாங்கிறே தெரியலையா. ஆனாலும் அந்த அம்மா சொன்னாங்களா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை விட்டுறாதுங்க, போங்க, நானும் ஒரு நாள் சேர்ந்துக்குவேன், சீக்கிரத்தில் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் உங்களோடு சேர்ந்து கொள்வேன்னு சொன்னார்களாம். அவர் வந்தாரு. திரும்பமாக சில ஆண்டுகள் கழித்து அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்தார்கள். அவர்கள் மனைவி திரும்பி வந்த பிற்பாடு அவர்களுக்கு அந்த அந்த சூழ்நிலை அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அவர்கள் சில மாதங்களிலே அவர்கள் மரித்து போனார்கள். ஆப்பிரிக்கா தேசத்திலே அவர்களை அடக்கம் பண்ணினார். பாருங்க, இந்த மனிதன் ஆண்டவருக்காக அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் அன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டிலே 1840 வந்தவர் 1873 வரைக்கும் ஊழியம் செய்தார். சுமார் 33 ஆண்டுகள் ஆப்பிரிக்கா தேசத்தில் அவர் ஊழியம் செய்தார். 2.5 லட்சம் மைல் ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய பல இடங்களுக்கு அவர் நடந்தே சென்றிருக்கிறார். பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார். அவர் சுவிசேஷகரா மாத்திரமல்ல, மிஷனரியா மாத்திரமல்ல, அவர் போறனால் தான் அநேக இடங்களுக்கு பாதைகள் கிடைத்தது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. He was an emancipator, explorer and evangelist. சுவிசேஷ பணியை செய்தார். அடிமைகளை அங்கே என்ன அடிமை ட்ரேடு அந்த வேலை நடந்துச்சு, விற்பாங்க, அதெல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தார். பல பாதைகளை ஆப்பிரிக்கா தேசத்தில் வழிகெடுத்து காண்பிச்சார். ஒரு முறை ஒரு மனுஷன் வந்து சொன்னானா, இவரை குறித்து ஒரு சரித்திர புஸ்தகம் எழுதும்படியாக வெளிநாட்டில் இருந்து ஒருத்தருங்க அனுப்பியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட்டரை. அப்போ அவர் சொன்னாரா, உம்மை பற்றி நான் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன், உங்களோட நான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிங்க, நான் வந்து ஒரு நாத்திகன். நான் யாரு? ஏத்திஸ்ட். நான் ஒரு நாத்திகன். என்னை மட்டும் மாற்றணும்னு மட்டும் நினைச்சிடாதுங்க, என்னை மட்டும் மாற்றணும்னு மட்டும் நினைச்சிடாதுங்க அப்படின்னு சொல்லி அவரோட வேலை செய்ய ஆரம்பிச்சாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி செஞ்சிடற அப்படின்னு. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது 4 மாசத்துல அந்த அவர் பேர் ஹென்றி ஸ்டான்லி. அவர் பேர் ஹென்றி ஸ்டான்லி. அவர் 4 மாசத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து அவரே முட்டி போட்டு இந்த இயேசு எனக்கு வேண்டும்னு சொன்னாராம். ஒரு வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஹென்றி ஸ்டான்லி அவர் வந்து ஒரு நாத்திகன், கடுமையான நாத்திகன். என்ன மாத்தணும்னு நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரு கூட. ஆனா அந்த மனுஷன் அவரே இவர் இயேசுவை பற்றி அவர்கிட்ட சொல்லவே இல்லையா. இவர் வாழ்க்கையை பார்த்து அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். பல பல பலவிதமான தாக்கம், வெயிலின் தாக்கம். அங்கே கேனிபல்ஸ் இருந்தாங்க. கேனிபல்ஸ் அப்படின்னா நரமாமிச பட்சிகள். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். பலமுறை தாக்கப்பட்டார், மிருகங்களால் தாக்கப்பட்டார்.
வியாதி, அவர் கொடுமை அவருடைய சரீரத்தில் இருந்தது. நேற்று ஒரு படத்தை பார்த்தேன். அது என்ன சொல்றதுக்குன்னா, அவர் கடைசி நாட்கள்ல அவரை வந்து ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போவாங்களாம். அந்த படத்தை போடுப்பா, ஸ்ட்ரெச்சர்ல பாருங்க, தூக்கிட்டு போய் ஒரு கிராமத்துல இருந்து பல ஓடைகளை கடக்க வேண்டும், பல காரியங்களை கடக்க வேண்டும். இங்க இருந்து அவரை தூக்கிட்டு போவாங்களாம். அங்க இறங்கி அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பாராம். திரும்பி அவரை தூக்கிட்டு போவாங்களாம். இப்படியே தான் அறிவிச்சுட்டே இருந்தாராம். கடைசி எல்லா பலவீனம் நடக்க முடியாது. ஆனா சுவிசேஷத்து பணியை விட்டுல அவரு செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அவரால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவரால் தொடப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்க? அவரை தூக்கிட்டு போறாங்க. நீங்க கிராமத்துக்கு போய் கொண்டுகிட்டே போறாங்க. இயேசு நடந்து தெரிந்தார். இவருக்கு வயசு, பல விதத்தில் அவர் தாக்கப்பட்டனால அவரால் முடியல. ஆனால் பல முறை இப்படியே போய் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் அவர் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 1873 மரிச்சு போனாரு. மரிச்சு போகும்போது அவர் ஜபத்தில் இருக்கும்போது மரிச்சு போனாருன்னு சரித்திரம் சொல்லுது. அவர் மணி நேரம் முட்டிகளே நின்று இருந்தாராம். அவர் வெளியே வரலையாம். அப்போ போய் பார்த்தாங்களாம், அவர் மரிச்சிருந்தாராம். அப்போ கடைசியில் அவரை சொந்த ஊருக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அது சட்டமாக இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னாங்க, ஆப்பிரிக்க மக்கள் இந்த சொந்த ஊருக்கு கொண்டு போகக்கூடாது. அவருடைய இதயத்தை என்ன பண்ணோம், இந்த ஆப்பிரிக்க மண்ணில் நீங்கள் புதைச்சிட்டு வேணால் பாடி எடுத்துகிட்டு போங்கனாங்களாம். அவர் ஊழியம் பண்ணின அந்த ஆப்பிரிக்க ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் அந்த இதயத்தை புதைச்சிட்டு, நல்லா கவனிங்க, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த செத்த பாடியை அந்த மக்கள் 1500 மைல் செத்த பாடியை 9 மாசம் தூக்கிட்டு போய் அந்த கடற்கரைக்கு கொண்டு போனா கப்பல் ஏற்ற முடியும், அப்படித்தானே? அந்த அவங்க இருந்த இடத்துல இருந்து கடற்கரைக்கு இந்த கோஸ்டுக்கு கொண்டு போறதுக்கு 9 மாதங்கள் 1500 மைல் இந்த பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த மக்களுக்கு அவர் மேல அவ்வளவு அவருடைய இருதயத்தை புதைச்சிட்டு அந்த சரீரத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மனிதன் அங்கே ஆப்பிரிக்கா தேசத்தில் 33 ஆண்டுகள் அன்றைக்கு அவர் செய்த ஒளி. அவர் வரும்போது ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் 60% மக்கள் கிறிஸ்தவர்கள். 60% மக்கள் கிறிஸ்தவர்கள். பாருங்க, சுவிசேஷத்திற்கு அவர் டாக்டர், he was a doctor, ஸ்காட்டிஷ் டாக்டர். ஸ்காட்லாண்டில் பிறந்து வளர்ந்து அவர் இருந்தவர். ஏன் அவர் அங்கே போக வேண்டும்? இன்னைக்கு அநேக இருண்ட கண்டம். it was called a dark continent at that place, dark continent. ஆனால் இன்றைக்கு அங்கே எழுப்புதல் நடக்கிறது. உலகத்திலே பெரிய சபை அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு சபையில இன்றைக்கு 17 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் நைஜீரியாவில். ஆனால் அவர் போகும்போது காட்டு மிராண்டிகளும் மிருகத்தினாலும் தாக்கப்பட்டு இந்த ஊழியத்தை செய்தார். நான் ஏன் சொல்றேன்னா, சுவிசேஷ பணியிலே உங்களுடைய பங்கு என்ன? வாட் இஸ் யுவர் ரோல்? வாட் இஸ் யுவர் பார்ட்னர்ஷிப்? எடுத்துருப்பா விட்டுரு போயிட்டார் அவரு. நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? அவர் முடியாத நேரத்திலும் என்னை தூக்கிட்டு போங்க, நான் ஊழியம் செய்கிறேன், என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஒரு கிராமத்தில் இறக்குவாங்களாம். அங்குள்ள மக்களுக்கு அவர் சுவிசேஷம் அறிவிப்பாராம். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்க. இன்னும் பல காரியங்களை சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லாதவங்களை முடிக்கிறேன். பாருங்க, என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் சுவிசேஷத்தில் என்ன உங்கள் பங்கு? சிலர் நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14-15, லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் சில பொருளாதாரத்தை கொடுத்து இந்த சுவிசேஷ ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக மாறினார்கள். ஆண்டவருடைய பணியிலே பொருளாதாரத்தினாலே அநேக பெண்கள் இயேசுவோடு கூட ஆஸ்தியினாலே அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஆஸ்தியை அவர்கள் சும்மா பதுக்கி வைக்கல. நான் போன வாரம் ஈவினிங் நான் பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், பணத்தை சேமித்து வைக்கலாம், ஆனால் பணத்தை பதுக்க கூடாது. பணத்தை பதுக்கி அது தேவையில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக செலவுப்படப்பட வேண்டும். அநேக ஆஸ்தி உள்ளவர்கள் ஊழியத்திலே அந்த பணத்தை பயன்படுத்தினார்கள். How can we partner with God in this ministry? By giving finances towards soul winning. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாகவும் நம்ம அறிவிக்கலாம். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே 3 விதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாக மாறுங்க. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமாக மாறட்டும். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறுவோம். 2வதாக அவருடைய பாடுகளில் நம்ம பங்குள்ளவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட கர்த்தருக்காக பாடுபடுவதிலே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கொட்டேஷன் வாசித்தேன். அந்த கம்யூனிஸ்ட் தேசத்திலே சில சிறையில் அடைக்கப்பட்டார்களாம். அப்போ அவர்கள் சுவிசேஷத்தை சிறையிலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். சொன்னாதான் அவங்களுக்கு சந்தோஷமேவான். அவன் சொன்னானா, நீ சொன்னா நான் அடிப்பேன் அப்படின்னானா. அவன் அடிச்சானா, இவன் சொன்னானா. முடிவில் என்ன போட்டுருச்சுன்னா, அவனுக்கு அடிக்கிறதுல சந்தோஷம், இவனுக்கு சொல்றதுல சந்தோஷம். ஆகவே 2 பேருக்கும் எங்க சந்தோஷம் தான். நாங்க சொல்லிட்டே இருந்தோம், அவன் அடிச்சுட்டே இருந்தான் அப்படின்னா. பாருங்க, நீங்க சுவிசேஷத்தை சொல்றதுல என்ன வேணும்?
பாடுபட்டாலும் சொல்லுவேன். நீங்கள் அப்போஸ்தலர் 4:5 அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனாங்க, இயேசுவின் நிமித்தமாக நிந்தைகளை பாடுகளை அனுபவத்தை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாடுகளிலே பங்காளி. மூன்றாவதாக பரமனுடைய பணியிலே, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியிலே, சுவிசேஷ பணியிலே ஆண்டவர் உங்களை பங்காளிகளாக, ஆண்டவருடைய வேலையை நீங்க இணைந்து செய்யணும். தனிப்பட்ட விதத்தில் செய்யணும். ஜெபத்தின் மூலமாக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், பொருளாதாரத்தை கொடுத்து செய்ய வேண்டும். எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல, ஹல்லேலூயா, என் மூலமாக ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நான் செய்கிற ஒரே ஒரு பதில் கிரியைன்னு சொன்னா ஆத்துமாக்கள் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய மற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல. சுவிசேஷத்துக்காக என்ன செய்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாம் எழுப்பி நிற்போம்.